இது போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாளேந்தி போர் செய்த ஈமானோடைய வீரமும் தியாகமும் கொண்ட ஒரு பெண் சஹாபியோட வரலாறு. உகது போர்க்களத்துல தூசியோட கொண்ட அந்த பூமிகளை சுத்தியும் வாள்களோட சத்தமும் குதிரைகளோட ஓசையிலையும் இஸ்லாமிய படை பின்தள்ளப்பட்டு வீரர்கள் பின்னோக்கி ஓடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்புல பல காயங்களோட போராடிய அந்த நேரத்துல மருத்துவ சேவையில இருந்த ஒரு சஹாபி தன்னோட கையில வாளோட நபி அவர்களுக்கு முன்னால வந்து அவர்களை நோக்கி வர எதிரிகள் எல்லாரையுமே வெட்டி சாய்ச்சிட்டு இஸ்லாமிய ஈமானோட வீரமும் தைரியமும் கொண்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கதான். இப்னு குமையா அப்படிங்கிற எதிரி முஹம்மதை எனக்கு காட்டி தாருங்க, அவர் தப்பித்து விட்டால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை பார்த்து வேகமா பாயிரா. அதையும் தாண்டி இப்னு குமையா நபி அவர்கள் மேல வீசின அந்த கடுமையான வாள் தாக்குதல தன்னோட தோல்ல தாங்கி மிகப்பெரிய அளவான காயம் ஏற்பட்டு அந்த காயத்துல இருந்து ரத்தம் சொற்ற நிலைமையில அந்த வீர பெண்மணி சொல்றாங்க, நபி அவர்களே எனக்காக நீங்க இந்த இடத்துல துவா கேளுங்கள்னு சொல்றாங்க. நபி அவர்களும் அல்லாஹ்வே நுசைலமாவையும் அவர்களோட குடும்பத்தவர்களையும் சொர்க்கத்துல எனக்கு நெருக்கமான தோழர்களை ஆக்கி தருவாயாகன்னு துவா கேட்ட அடுத்த சமயம் அவ்வளவுதான். இதை கேட்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இனிமே இந்த உலகத்துல எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லி திரும்பவும் தன்னை நோக்கி வந்த குமையாவை அவனோட குதிரையோடைய சாத்தி வெட்டியும் சாக்கிறாங்க. போர் முடிஞ்சு ஹிஜ்ரி 8 கால பகுதியில யமாமா பிரதேசத்தை சேர்ந்த முசைலமா அப்படிங்கிறவன் நானும் ஒரு நபிதான்னு சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக போலியான முறையில பல சூழ்ச்சிகளை பண்றான். இதை எதிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மகனான ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமாமா பகுதிக்கு கடிதத்தோட தூதுவரா அனுப்புறாங்க. அங்க போன அவங்கள முசைலமா நீ என்ன நபியா ஏத்துக்கணும்னு சொல்லி முசைலமா ஆகிய நானும் நபி அப்படின்னு சொல்லி உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகங்களை வெட்டி கொலையும் செய்யறான். இந்த தகவலை கேட்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமைதியோட சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட தன்னோட மகனுக்காக பிரார்த்தித்தபடியே முசைலமாவோட மரணம் என்னோட கையிலன்னு சொல்லி அமைதியும் ஆகுறாங்க. அப்படியே ஒரு சில காலங்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமாமா போருக்காக முசைலமாவை எதிர்த்து மதீனாவோட மக்களை அழைச்சப்போ நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னோட 60 வயதுல தன்னோட இன்னும் ஒரு மகனை கூட்டிட்டு தன்னோட கையில வாளோட முசைலமாவான அல்லாஹ்வோட விரோதி எங்கன்னு சொல்லி கண்ணுற வெறியோட தேடுறாங்க. அப்பதான் எதிரிகளோட கொடூரமான தாக்குதல் காரணமா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு கை வெட்டப்படுது. தன்னோட கை வெட்டப்பட்ட நிலையில உடம்புல அதிகமான காயங்களோட அவங்களோட கண் தேடுறது தன்னோட மகனை கொலை செய்த முசைலமாவை. அப்பதான் பாக்குறாங்க தன்னோட மகன் சைதும் வாஷி அப்படிங்கிற நபித்தோழரும் சேர்ந்து முசைலமாவை கடுமையான முறையில தாக்கி கொலை செய்யறத தன்னோட 2 கண்ணாலையும் பாக்குறாங்க. இதை பார்த்த அப்புறமா தான் தன்னோட முகத்துல கோபத்தோட தன்னோட கண்கள்ல வெறியோட இருந்த அந்த முகம் அப்படிங்கிறது அமைதி அடையுது. அது தொடர்ந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறமா அந்த வீர பெண்மணி ஹிஜ்ரி 13 மதீனால வஃபாத் ஆகுறாங்க.